இவன் தன்னுடைய உடம்புல இருக்கிற டாட்டூ எல்லாத்தையும் அப்படியே உயிரோட வர வைப்பான். இதுதான் இவனுடைய சூப்பர் பவர். இதனாலேயே இவனுடைய உடம்பு முழுக்க ஏகப்பட்ட டாட்டூஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவனால எங்கேயாவது சுவத்துல வரைஞ்சிருக்கிற படத்தை பார்த்தா கூட அதையுமே அவனால உயிரோட வர வைக்க முடியும். அப்படிதான் இவன் ஒரு சுவத்துல இருந்த இந்த கழுகு அப்படியே உயிரோட பறந்து வர வச்சு தன்னுடைய உடம்புல அப்படியே டாட்டூவா பதிய வச்சுக்கிறான். இந்த கழுகு உயரமா பறக்க விட்டு தான் இவன் தூரத்துல என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் ரொம்பவே ஈஸியா தெரிஞ்சுப்பான். அப்படிதான் இவன் அதை ஒரு காட்டுக்குள்ள பறக்க விடுறான். பார்த்தா அங்க ஒரு சூனியக்காரி வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவன் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற பசுமையான இலைகள் எல்லாம் கைய வைக்கிறா. அடுத்த செகண்டே பார்த்தா அந்த இலைகள் எல்லாமே காஞ்சி அப்படி கீழே உதிர்ந்துடுது. அது மட்டும் இல்லாம அவ யாருக்காவது முத்தம் கொடுத்தான்னா அவங்க ஸ்பாட்லயே இறந்து போயிடுவாங்க. இவளுக்கு இந்த மாதிரி மோசமான சக்திகள்லாம் நிறையவே இருக்குது. இப்ப அந்த டாட்டூ குத்துனவன் என்ன பண்றான்னா அவனுடைய உடம்புக்குள்ள இருந்து ஏகப்பட்ட பாம்புகளை வர வச்சு ஒரு பொண்ணு அட்டாக் பண்றான். அதை பார்த்த எலக்ட்ராங்கிற ஒருத்தி ஓடி வந்து அவனுடைய உடம்புக்குள்ள இருந்து பாம்புகள் வர்றதை நிப்பாட்டி அந்த பொண்ணை காப்பாத்துறா. அதே நேரத்துல காட்டுக்குள்ள முரட்டுத்தனமா ஒருத்தன் இருப்பான். அவனை இவங்க சாகடிச்சிடலான்னு பாக்குறாங்க. ஆனா அவனுடைய உடம்புல குத்தி இரும்பே உடைஞ்சு போயிடுது. பதிலுக்கு அவன் திருப்பி அடிக்கிறான். அடிச்ச வேகத்துல ஒரு மிகப்பெரிய மரமே அப்படியே இடிஞ்சு விழுது. நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா அந்த மரம் விழும்போது கரெக்டா அவன் மேல விழுற மாதிரி திருப்பி விட்டு அவனை சாகடிச்சிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி படங்கள் எல்லாம் உண்மையா வர வைக்க முடியும்னா நீங்க எந்த படத்தை வரைஞ்சிப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.